Hello friends, welcome to my healing recipes Tamil channel. இன்னைக்கு நம்ம healing recipesல பார்க்க போற ஹெல்த்தியான ஒரு ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா வெண்பொங்கல் தான் பார்க்க போறோம். இந்த வெண்பொங்கல் பாத்தீங்கன்னா நம்ம குதிரவாளி அரிசியை பயன்படுத்தி பண்ணிருக்கோம். இதுல இருக்கிற நன்மைகள் என்னன்னோ நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு pan எடுத்துக்கங்க. இதுல பாசி பருப்பு 3/4 கப் அளவுக்கு சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கங்க. மீடியம் ஃப்ளேம்ல வதக்கிக்குங்க. இது நல்ல ஒரு வாசனை வரணும். அந்த அளவுக்கு வதங்கினா போதும். கலர்லாம் மாறணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இது கொஞ்சம் கூல் ஆனோடனே இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு குக்கர்ல தண்ணி இல்லாம சேர்த்துக்குங்க. அதே அளவு சம அளவுக்கு குதிரவாளி அரிசி 3/4 கப் அளவுக்கு இதையும் ஒரு 3-4 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி இல்லாம குக்கர்ல ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது மொத்தமே பாத்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு நம்ம எடுத்திருக்கோம். பாசிப்பருப்பும் குதிரவாளியும் சேர்த்து 1/2 கப்பு. இதுக்கு தண்ணி அளவு பாத்தீங்கன்னா 5 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எவ்வளவு அதிகமா சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு பொங்கல் நல்லா குழைவா நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் கொஞ்சமா தேவைப்பட்டா இப்பவே உப்பும் ஆட் பண்ணிட்டு இதை என்ன பண்ணுங்க, ஒரு 15 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருங்க. விசில்லாம் போட வேண்டாம். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வைங்க போதும். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஒரு 6 விசில் போட்டு எடுத்துடலாம். விசில் போடும்போது உங்களுக்கு அதிகமா தண்ணி வெளியே வருது அப்படின்னா என்ன பண்ணுங்க, ஒரு விசில் வந்தோடனே கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் விசில் போட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி அதிகமா வெளியே வராது. அதுக்கப்புறமா இதை மறுபடியும் ஒரு 5 விசில் போட்டு கேஸை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ப்ரெஷர் அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நல்லா எவ்வளோ குழைவா நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ பார்க்கறதுக்கு தான் இது கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் லைட்டாக சூடு ஆறும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா கெட்டிமாக ஆகிடும். இதுக்கப்புறமா இதை ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. நெய் நல்லா சூடாக ஆன பிறகு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குங்க. சீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு தான் மிளகு 1 டீஸ்பூன் சேர்க்கணும். மிளகும் பொரிஞ்ச பிறகு மிளகு போட்டோன்னே அது கொஞ்சம் வெடிக்கும். அது கொஞ்சம் எட்ட நின்றுக்குங்க. மிளகு போட்டு அது பொரிஞ்ச பிறகு 1 இன்ச்சு அளவுக்கு இஞ்சியை நான் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாவே போட்டிருக்கேன். அப்போதான் நம்ம சாப்பிடும்போது எடுத்து போட ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த குதிரவாளி அரிசியில் பார்த்தீங்கன்னா நல்ல செரிமானம் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய குடல் சிரமம் இல்லாமல் செரிமான பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது. அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளியும் சேர்த்துக்கிட்டு அவ்வளோதான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொங்கலில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட சூப்பராக ஒரு சாம்பாரோ இல்லைன்னா கத்திரிக்காய் சப்ஜி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். நான் கத்திரிக்காய் கொச்சு வச்சு தான் இன்றைக்கி சாப்பிட்டேன். ரொம்ப அருமையாக இருந்தது அந்த ரெசிபி. அதோடைய வீடியோ லிங்க் நான் இன்னொரு சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதே போல் டயபெட்டிஸ் பேஷண்ட் குதிரவாளி அரிசியை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி வெண்பொங்கலாக செஞ்சு சாப்பிடும்போது உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் அதிகமான சத்துக்களையும் கொடுக்கும். இந்த வெண்பொங்கல் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி குதிரவாளி அரிசியில் பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து போதுமான அளவுக்கு அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இரும்பு சத்து இருக்கிறதால நம்ம உடலுக்கு தேவையான சக்தியை கொடுக்க நிறைய அதிகமாக இதில் வாய்ப்பு இருக்குது. ஸோ குதிரவாளி அரிசியை இந்த மாதிரி வெண்பொங்கலாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.